சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் குற்றங்கள் நடக்கிறது. இதே இது ஏன்னா இன்னைக்கு தினம் தினம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் இது இல்லாம பெண்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. பாலியல் தொந்தரவு இல்லாமலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை யாருமே பேசுறதே கிடையாது. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா யாரும் எதிர்க்கிறது இல்லை. நம்ம வீட்டு குழந்தைக்கு ஒரு பாலியல் குற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டோம். இது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு விட்டுரும். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு அப்படி ஒரு செகண்ட்ல விழுந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது கல்யாணத்துல முடியல. அவர் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டாரு. ஒரு 2 மாசம் தான் இருந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். இதை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது லவ்வும் கிடையாது, ஏமாத்துறதும் கிடையாது, நீ போய் உன் வேலையை பாரு, இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு 20 வயசு இருக்கும்போது இது நடக்குது. ஸோ அப்ப அந்த பொண்ணுக்கு நைட்டு தூங்க முடியல. அவர் அந்த 2 மாசம் பேசின விஷயங்கள் இது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்மள ஏமாத்திட்டாங்களேன்னு அது தூங்க விடல. அப்ப தூக்க மாத்திரை போட்டவங்க 20 வருஷம் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்து. இப்பவும் தூக்க மாத்திரை இல்லாம அவங்களுக்கு தூக்கம் வரல. சோ இது ஒரு சம்பவம். இன்னொரு சகோதரி பாத்தீங்கன்னா, காலேஜ் படிக்கும்போது இந்த ரேகிங்ன்ற பேர்ல பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு பெண்கள் தான் அப்படி பண்ணிருக்கிறாங்க. என்ன பண்ணாங்களோ தெரியல. ஏதோ பேசுனது அவங்களுக்கு அப்ப அது மைண்டுக்குள்ள அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கும் நைட்டு தூக்கமே வரல. அவங்களும் சைக்காட்ரிக் பேஷண்ட் ஆயிட்டாங்க. இன்னொரு சகோதரி 5வது படிக்கிறதுல இந்த பொண்ணுங்களுக்குள்ள அந்த குரூப்பிசம் எல்லாம் இருக்குல்ல, நீ அவங்க கூட பேசாத, அது இந்த மாதிரி எல்லாம் வேற நடக்கிறது. அது நிறைய இப்ப ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம் பெண்கள் ரொம்ப கம்மியா, இப்ப நாங்க படிக்கும் போதெல்லாம் பெண்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அப்படி இருந்தா அந்த குரூப்பிசம் வராது. இருக்கிறதே 4 பொண்ணுங்கன்னா எப்படி குரூப்பிசம் வரும்? இந்த அதிகமா வரும்போது இந்த குரூப்பிசம் வந்துடுது. அப்ப ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல அப்படியே பயங்கர டார்ச்சர் ஆகி அந்த சின்ன வயசுல அவங்க சைக்காட்ரிக் பேஷண்ட் ஆயிட்டாங்க. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில கணவன் சரியில்லை, இந்த மாதிரி திரும்ப திரும்ப பிரச்சனை வந்து அவங்களுக்கு பெண்ணுனாலே பயப்படுறாங்க. இப்ப ஆண்னா பயப்படுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா, பெண்ணுனால பயப்படுற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ இதுக்கு ஒரு சகோதரி சூப்பரா சொன்னாங்க, ஏன் இந்த பிரச்சனை, அப்படி என்ன ஆச்சு உங்களை, அப்படி என்ன அவங்க பேசிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, எதுவும் பேசல பிரதர், சும்மாதான் டீஸ் பண்ணாங்க. பட் என் வாழ்க்கையில நான் நெகட்டிவா பார்த்ததே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாவே பார்த்துட்டு திடீர்னு எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னும் பொழுது என்னால அதை தாங்கிக்க முடியல. அந்த லவ் ஃபெயிலியரா இருக்கட்டும், எல்லாமே அதை தாங்கிக்க முடியல, அதுதான் பிரச்சனை. சோ அந்த லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை ஏமாத்தும் போது போய் கொலை பண்றது அல்லது தற்கொலை பண்ணிக்கிறது. ஏன்னா இப்ப பாலியல் சீண்டல்னால தற்கொலை பண்ணிக்கிறது இதெல்லாம் பாக்குறோம். ஆனா இங்க அப்படிலாம் எதுவும் நடக்கல. ஜஸ்ட் லவ் பண்றாங்க, உடனே வேற ஒரு பொண்ணு இதோட பெட்டரா கிடைச்சோடனே அவன் போயிடுறான். அது இவங்களால தாங்கிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம பொண்ணா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க. அதாவது அவன் இன்னொரு பொண்ணு அவன் அடிமை ஆயிட்டான், இப்படி மைண்ட் அங்க யோசிக்காது. நம்மள வச்சுக்கோ, அப்ப நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, அதனாலதான் விட்டு போயிட்டாங்க. திரும்ப இன்னொருத்தரை யாரையாவது லவ் பண்ணும்போது அப்படியே விடும்போது இது இன்னும் ஆழமாக பதியும். நாம எதுக்கும் தகுதி இல்லாதவர்கள், எல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி வருது. சோ ஆனால் இதுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது என்ன தெரியுமா? எல்லாருமே குழந்தைங்க ஆரம்பத்துல பாசிட்டிவா தான் இருக்கிறாங்க. யாராவது நெகட்டிவா சிந்திக்கிறாங்க குழந்தைங்க? அப்பா அம்மா செத்துட்டா என்ன ஆயிடும்னு குழந்தை என்னைக்காவது சிந்திக்குதா? பெரியவங்க தான் சிந்திச்சிட்டு இருக்காங்க, ஐயோ நம்ம செத்துட்டா குழந்தை என்ன ஆயிடும்ட்டு, இல்லையா? அந்த குழந்தைங்களுக்கு அந்த எண்ணமே வராது, பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனால் அந்த பாசிட்டிவா இருக்குதுன்னா, இந்த உலகம் பாசிட்டிவா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லவங்களா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா இருக்கிறது அப்படி இல்லையே. புலி, சிங்கம், கரடி, பாம்பு எல்லாம் மனித ரூபம் போட்டு அழிஞ்சிட்டு இருக்குது. சோ அப்ப இந்த பாலியல் சீண்டலுக்காக செக்ஸ் எஜுகேஷன் வைக்கணும், இதெல்லாம் குட் டச் பேட் டச் இந்த மாதிரிலாம் கத்துக் கொடுக்கணும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அது வேற சப்ஜெக்ட், ஓகே.
ஆனா மன ரீதியான பாதிப்புக்கு யார் சொல்லி கொடுக்குறா? எனக்கு தெரிஞ்சு சைக்காலஜி படிச்சு நிறைய பேர் சைக்காட்ரிக் பேஷண்டா இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அந்த படிப்பு ஒன்றும் அதுக்கு யூஸ் ஆகலன்றது தெளிவா தெரியும். அதுதான் அங்க விஷயமே. அப்ப இது பாசிட்டிவான உலகம் கிடையாது. எல்லாம் மிருகங்களாகத்தான் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கலியுகம். அந்த ஆன்மீகம் தெரிஞ்சிச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அழகா ஆன்மீகத்துல மூழ்கி போனவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. கலியுகம் இல்ல அப்படித்தான் நடக்கும், முடிஞ்சு போச்சு, முற்றுப்புள்ளி. அதான் கலியுகம் இல்லையா? ஆனா இந்த ஒவ்வொரு சகோதரிகளும் வந்து சின்ன வயசுல பாசிட்டிவா நினைச்ச மாதிரியே உலகமே ஒரு காலத்துல இருந்துச்சு. கடவுள் படைத்த உலகம் அப்படித்தான் இருந்தது. அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கமா இருந்துச்சு. அங்க யாரும் துரோகம் பண்ண மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? யாருமே எதையுமே மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பார்க்கும் போதுதான் அந்த பிரச்சனை. தனக்குத்தானே திருப்தியா இருப்பாங்க. அப்ப மத்தவங்க அன்பா பேசிட்டு போறாங்கன்னா, அந்த அன்பா பேசுனவங்க இன்னொருத்தர்கிட்ட அன்பா பேசும்போது அப்படியே அதுதான் நிறைய பேர் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னொரு குழந்தை பிறந்தோடனே ஒரு கோபம் வரும். விலங்குகள் மத்தியிலே அது இருக்குது. ஒரு நாய் வளர்க்குறாங்க, இன்னொரு நாய் எடுத்துட்டு வந்தா இதுக்கு கோபம் வருது. சோ அப்ப அந்த ஏன்னா ஆத்மா பலகீனமா இருக்குது அங்க. அது பலகீனமா இருக்குதுன்ற விஷயம் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தான் அதுக்கு தெரியுது. அதே மாதிரி ஜாலியா ஒரு பையன் ஜாலியா விளையாண்டு இருப்பான். எப்ப லவ் பண்றானோ அதுக்கு முன்னாடி இவன் நிறைய பொண்ணுங்க கூட பேசிட்டு இருப்பான், எல்லாம் இருப்பான், ஜாலியா இருப்பான். ஆனா சப்போஸ் அந்த லவ்னு வந்துட்ட உடனே அந்த பொண்ணு வேற யாருக்கிட்டயாவது சாதாரணமா பேசினா கூட இவனுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அப்ப உள்ளுக்குள்ள அது இருக்குது அப்படிங்கிறதே அவனுக்கு அப்பதான் தெரியுது. அப்ப இந்த மாதிரி தான் மனிதர் ஆத்மாக்கள், ஆத்மான்றது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனாலதான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மா எப்பவுமே இருக்குது. 5000 வருஷம் முன்னாடி சொர்க்கத்துல வரும்போது அதே ஆத்மா தான். ஆத்மா சக்தி இழக்க இழக்க அது எடுக்கிற உடம்பும் கொஞ்சம் ஆரோக்கியம் இதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆரோக்கியம், அழகு எல்லாமே. உலகமும் மோசமாயிட்டே இருக்குது. காரணம் ஆத்மா மோசமா வருதுனால. சோ எல்லா ஆத்மாவுமே அப்படியே கலியுகத்துக்கு வர 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 மோசமாக மாறிடும். சோ அதுதான் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நம்பி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க யார்கிட்டயோ. அதான் நம்பினா என்ன? மத்தவங்கள பத்தியோ கூட தப்பா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார்கிட்ட பேசுவாங்க? இவன் சொல்ல மாட்டான்ற நம்பிக்கையில அவன் பேசிட்டு இருப்பான். இவன் முன்னாடியே இன்னொருத்தங்கிட்ட உன்னை பத்தி அவன் அப்படி சொன்னான்னா இவனுக்கு எப்படி இருக்கும்? ஷாக் ஆயிடாது. என்னடா இப்படி சொல்றான் அப்படின்னு ஷாக் ஆயிடுது. சோ இததான் அவங்க நெகட்டிவ்னு சொல்றது. ஒரு விஷயமும். ஏன்னா இவங்க எப்படி நினைக்கிறாங்க, அந்த மாதிரி நான் இருந்தா சொல்ல மாட்டேனே. அதாவது பிரதர், இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எதை பொறுத்துனா, நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நெகட்டிவ். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அங்கதான் லாக் ஆயிடுறாங்க எல்லாரும். அத வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்றது? கரெக்ட். இப்ப இந்த சகோதரி வந்து தூங்க முடியாம சைக்காட்ரிக் டேப்லெட் போட்டு அவங்க உடம்பு மட்டும் அது பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அது வேற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. கோபமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அடி தடி அந்த மாதிரி போயிடும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல போன சீசன் நினைக்கிறேன் விஜய் அர்ச்சனாவை வந்து இந்த மாதிரி எல்லாரும் கார்னர் பண்ணுவாங்க. ஒரு டைம்க்கு அப்புறம் அந்த பொண்ணு பயங்கரமா கோபப்பட்டு கடைசியில அந்த பொண்ணு தான் டைட்டில் வின்னர் ஆனாங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் நெருக்க 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 அந்த பொண்ணு அப்படியே ஆக்ரோஷமா ஆயிட்டா. எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு இருக்கும் அந்த பொண்ணு. எல்லாரும் நெருக்க நெருக்க ஆக்ரோஷமா ஆயிடுறாங்க. ஆனா இது நல்ல விஷயம் கிடையாது. இது தப்பான விஷயம். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய மிருக குணத்தை தூண்டுறதுதான் கலியுகத்துல எல்லாருடைய வேலையும். ஏன் நாங்கெல்லாம் கெட்டு போயிருக்கோம், நீ மட்டும் நல்லவனா இருந்துருவியா, விட்டுருவோமா நாங்க அப்படின்னு பண்ணும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இது இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் சொல்லிக் கொடுக்க நமக்கு யாரும் இல்ல. தேவைப்பட்ட உங்க அப்பா அம்மா உங்களுக்கு துரோகியா மாறுவாங்க. உங்க குழந்தை துரோகி ஆகும். கணவன் மாறுவான், மனைவி மாறுவா, யாரு வேணாலும் மாறுவாங்க. சோ இதை சொல்லிக் கொடுக்கல உலகம். உலகத்துல யாருமே, ஏன்னா யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத போது அவங்க எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? அவங்களுமே அப்படிதான் அவங்களுக்குள்ள மிருக குணம் வந்திருக்கும். அந்த சனீஸ்வரன் கதையில பாத்தீங்கன்னா, சிவனை வந்து சனி பிடிப்பாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அப்ப வந்து சிவன் அதுக்கப்புறம் தண்டனை கொடுப்பார் சனீஸ்வரனுக்கு. அப்ப வந்து தண்டனை கொடுக்கும்போது சனீஸ்வரன் சொல்லுவாரு, தண்டனை கொடுக்கும்போது ஆலோசனையும் சொல்லுவார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் விடுவிச்சிடுவார். உனக்கு வந்து இப்ப நான் கடவுள், நான் யாரு? நான் நினைச்சா யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா நான் அப்படி பண்றேனா? ஏன்னா என்னுடைய கடமை அதை தடுக்கும். அதை செய்ய விடாம தடுக்கும். எனக்குன்னு பொறுப்பு இருக்குல்ல.
உன்னை நம்பி பிறருக்கு வக்கர பார்வையை கொடுக்கணும்ன்றது ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை நீ சுயநலத்துக்காக பயன்படுத்தின அப்படின்னு சொல்லித்தான் அங்க தண்டனை கிடைக்கும். அப்ப சனி சொல்லுவாரு, மகாதேவர் எனக்கு எடுத்துரைத்தது மாதிரி என்னுடைய சொந்த அப்பா சூரிய தேவர் கூட எடுத்துரைத்தது கிடையாது. நான் கெட்டு போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா சின்ன வயசுல சனீஸ்வரன் வந்து ரொம்ப அவமானப்படுவார். ஒரு அனாதை மாதிரியே அவருக்கு ஃபீலிங் இருக்கும். அப்பாவும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி, எல்லாருமே அவரை வெறுப்பாங்க. ஆக்சுவலா அவரை ஒளிச்சுதான் வளர்ப்பாங்க அவங்க அம்மா. அப்படி ஒரு குழந்தை இருக்குதுன்னே யாருக்கும் தெரியாது. சூரிய ஒளியே படாம வளர்ப்பாங்க அவரை. சோ அதனால ஒரு ஒரு அனாதை ஃபீலிங்ல இருக்கு. கடைசியில அவங்க அம்மா கூட இறந்துருவாங்க. சோ அப்ப அவர் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்து நான் பட்ட அந்த அவமானமும் வலிகளும் எனக்குள்ள ஒரு கோபத்தையும் அவமானத்தையும் தூண்டுறது. இது என்னை வந்து மற்றவர்களை வேதனைப்படுத்தி அந்த வேதனையில் சந்தோஷத்தை காண வச்சது. சோ இப்படி எல்லாம் பாவம் செய்யறோம்னு நமக்கே தெரியாது. சோ இப்ப இப்ப இந்த சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அவங்களும் சந்தோஷமா இல்ல. அதனாலதான் அதுதான் ஒண்ணு சொல்லுவாங்களே, என்னமோ சைக்கோ, சாடிஸ்ட், மற்றவர்கள் துக்கத்துல இருந்து சந்தோஷத்தை பாக்குறது. காரணம் என்னன்னா, இவருக்கு அது மாதிரி ஆயிருக்கும். அது அவங்களுக்கே தெரியாது. அதுதான் பெரிய விஷயம். மத்தவங்க அவமானப்படுத்த இவங்களுக்கு என்ன தோணும்னா, அவமானப்படுத்துறவன் தான் பெரிய ஆளு அப்படின்ற எண்ணம் வருது. ஏன்னா இவங்களால எதுவும் பண்ண முடியல இல்லையா? இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது இவங்க அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. மாமியார் கதையெல்லாம் இப்படிதான். மருமகளா இருக்கும்போது இவங்களே வலியை அனுபவிப்பாங்க. திரும்ப மருமகள் வரும்போது இவங்களும் ஆக்ரோஷமா மாறிடுவாங்க. அப்ப பட்ட வேதனை அவங்கள அப்படி மாத்துது. இந்த விஷயத்தோட நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல கோபம் வராது, கருணை வரும். இப்ப இத சொல்லிக் கொடுக்கதான் இந்த சகோதரிகளுக்கு யாரும் கிடையாது. எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கறது இல்லையா? இல்லையா? சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜி யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்க? எங்கேயும் கிடையாது. எந்த மதமாவது சொல்லிக் கொடுக்குதா? கிடையாது. இருக்குது. பட் ஆனா அதை எடுக்கிறது கஷ்டம். எடுத்து சொல்றது கிடையாது. சோ அப்ப ஒரு ஒரு அதாவது இப்ப சொல்லுவாங்க, ரேபிஸ்ட் வந்து அவனே ஒரு காலத்துல ரேப் பண்ணப்பட்டிருப்பான். சின்ன வயசுலயே அந்த பாலியல் சீண்டல்ல பெண்கள் யாராவது பண்ணியிருப்பாங்க. அப்ப அவன் அவன் வளரும்போது அவனும் ரேபிஸ்டா மாறிடுறான். அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் எல்லா விஷயமுமே. காமம் மட்டும் கிடையாது. இந்த கோபம், சைக்கோத்தனம் எல்லாமே அப்படிதான் வரும். இப்ப இந்த இந்த விஷயம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஊனமா போறவங்கள பார்த்து நம்ம கோபப்படுவோமா? கருணை தான் வரும். அவங்க மேல. இல்லையா? அது வந்து வெளியில தெரியிற ஊனம். இதுவும் ஊனம் தான். குணத்துல வர ஊனம். ஆனா இது வந்து நமக்கு ஊனமாக நம்ம உணர்றது கிடையாது. மனதில் வரக்கூடிய ஊனம். அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு எப்படி ஒரு கை, கால் இல்லாதவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க முடிந்த உதவி செய்வோமோ, அந்த மாரி அவர்களுக்கும் உதவி செய்யணும். ஆனா இது ரொம்ப சேலஞ்ச். ஏன்னா, கை, கால் இல்லாதவங்களுக்கு நீங்க ரோட்ட கிராஸ் பண்ணி விடுறீங்கன்னா, அவங்க நன்றியா இருப்போம். மனதார நன்றிய சொல்லுவாங்க. நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மனதில் ஊனம் பட்டவர்களுக்கு தான் ஊனமா இருக்கிறதே தெரியாத காரணத்தினால, நீங்க அவங்க கிட்ட அன்பா நடந்தாலும், "என்னடா பழம் மாதிரி இருக்கிற?" அப்படின்னு உங்களையே நிந்தனையும் பண்ணுவாங்க. ஆனா இங்க யாரு நோயாளின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சுன்னா, அவங்க சொல்றது உங்களுக்கு எதுவும் பண்ணாது. சோ அப்படி கருணையாக இருக்கணும். இன்னொரு விஷயம் இதுல கர்ம கணக்கும் இருக்குது. முன் ஜென்மத்துல ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்முடைய தொடர்புல வந்தவங்க மூலமா தான் இதெல்லாம் நடக்கும். நம்ம யாரை அதிகமாக நேசிச்சோமோ, அதே ஆத்மா தான் வேற உடம்புல புகுந்து இப்ப நமக்கு துக்கத்தை கொடுக்கும். யாருக்காக நாம பிறருக்கு துக்கத்தை கொடுத்தோமோ, அதே நபர் வந்து நமக்கு இப்ப துக்கம் கொடுப்பாங்க. இது ஆச்சரியமா இருக்கும். அந்த மாரி நான் பார்த்திருக்கிறேன். ஒரு வீட்ல வந்து ஒரு வேலைக்காரம்மா இருக்கிறாங்க. அது வீட்டோடவே இருப்பாங்க இல்லையா? அந்த காலத்துலலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க 2 பசங்க, ஒரு பையன மட்டும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னோ தெரியாது. அதனால இன்னொரு பையன டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த சாப்பாடு பொருள்லாம் ஒளிச்சு வச்சு அவனுக்கு மட்டும் குடுக்குறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த பையன் 2 பசங்களும் பெருசான அப்புறம், யாருக்காக இன்னொரு பையன இவங்க டார்ச்சர் பண்ணாங்களோ, அந்த பையனே இவங்கள டார்ச்சர் பண்றான். எப்படி வருது பாருங்க. இல்லையா? இது வந்து இது ரேரா தான் இந்த மாரி நடக்கும். ஒரே ஜென்மத்துல. மற்றபடி உங்களுக்கு வர டார்ச்சர் எல்லாம் பல ஜென்மங்களாக வருது. சோ இப்ப நமக்கு வந்து இது தெரியுது. எல்லாருக்குள்ளேயும் விஷம் இருக்கும். ஆத்மா பலகீனமா இருக்கு. பலமாக சொர்க்கத்துல தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பலகீனம் ஆக ஆக தான் இந்த மாரி நமக்கு பிடித்தவர்கள் இன்னொருத்தர் கூட பேசினா டென்ஷன் ஆகுறது,
எல்லாரும் முன்னாடி நம்மள ஒரு மாதிரி ஒரு காமெடியா பேசினா கூட நமக்கு டென்ஷன் ஆகுறது. ரேகிங் பிரச்சனை எல்லாம் அப்படிதான் வருது. சோ அப்ப அதுல இருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா அவங்க மனநோயாளிகள்ன்றத புரிஞ்சுக்கணும். முதல்ல கருணையா பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களை பாதுகாத்துக்கணும். உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னா, முதல்ல இது கலியுகம்னு தெரிஞ்சுக்கிட்டாலே, அவங்க நோயாளிகள்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க. பாதுகாப்பா தான் இருக்கு. எப்ப அதை சீரியஸா எடுத்துக்கணும், ரோட்ல போறீங்க, தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தவங்களை கெட்ட வார்த்தையில திட்டுறான், நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க இல்லையா? உங்க மனைவிய வந்து கெட்ட வார்த்தையில திட்டுறான், போய் சண்டைக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. நான் அவன் தண்ணி அடிச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அங்க யார் போனாலும் அவன் அப்படித்தான் பேசிட்டு இருக்க போறான். அப்ப அது அவனுடைய பிரச்சனை. அதே மாதிரிதான் தண்ணி அடிக்காமலே எல்லாருமே நோயாளிகளா தான் இருக்கிறாங்க. தண்ணி அடிக்கலன்னா நம்ம அதை சீரியஸா எடுத்துக்கிறோம். நோயாளி நோயுடைய தன்மையை வெளிப்படுத்துறோம். எல்லாருமே மனநோயாளிகளா தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க நான் பாதிக்காம இருக்கணும் அப்படிங்கறதுடைய அர்த்தம் என்னன்னா 2 அவங்க சொல்றது என்னை இந்த மாதிரி அழுவுறது, சைக்காட்ரிக் பேஷண்ட் தூக்கம் வராம போறது அந்த மாதிரியும் பாதிக்க விட்டுறக்கூடாது. இன்னொன்னு ரிவர்ஸா ஆக்ரோஷமா ஆர்ஜே அர்ச்சனா பண்ணாங்க இல்லையா, விஜய் அர்ச்சனா, அந்த மாதிரியும் ஆகிடக்கூடாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய மிருக குணத்தை தூண்டுவதற்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க நீங்கன்னு அர்த்தமாயிடும். 2மே அவர்களுடைய பிரபாவத்துல வர்றதுதான். என்ன பண்ணாலும் நான் அன்பா தான் இருப்பேன். ஏன்? ஏன்னா பாவம் அவங்க அனாதையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்ல. எனக்கு எங்க அப்பா இருக்கிறார். யாரு? எந்த அப்பாவுக்கும் இது தெரியாதே. ஆனா எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா சிவபெருமானுக்கு தெரியும். அவர் வராரு கலியுகத்தின் இறுதியில. ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். குழந்தை நீ ஆத்மா, எல்லா ஆத்மாவும் ஆரம்பத்துல வரும்போது அவ்வளவு பக்காவா தான் இருக்கும். அது சொர்க்கத்துல வர்றதுக்கு தகுதி உள்ளவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. அல்லது 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாக மாறும். ஆரம்பத்துல சொர்க்கமா இருந்த பூமி தான் நரகமாக மாறும். அந்த சொர்க்கத்தில் இருந்தவர்களை தான் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். இந்துக்கள் தெய்வங்கள்ட்டு அவ்வளவு பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்தாங்க. பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய நேரத்தை. ஆனா சொர்க்கத்துல யாரும் கும்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களே தான் உயிரோட்டமா இருக்கிறாங்க. அவர்களே மறுஜன்மம் எடுத்து நரகத்துல வரும்போது அவங்களுடைய குணம் கெட்டு போகும்போது மூதாதையர்களை வழிபடுறாங்க. ஆனா அப்படி இருந்ததே நாம தான்ன்றது அவங்களுக்கு தெரியாது. சோ உடம்புன்னு நினைக்கிறாங்க. சொர்க்கத்துல ஆத்மான்னு புரிஞ்சுட்டு ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பாங்க. கவனம் ஆத்மால இருக்கும்போது சதா ஆனந்தம் இருக்கும். நல்ல குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து தன்னை தவிர எதை பற்றியுமே கவலைப்படாது. தான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? அது மண்ணு நோண்டுறதா கூட இருக்கலாம். அதுக்கு அதுல சந்தோஷம் கிடைச்சிடும். அப்ப எப்ப சந்தோஷத்தை வெளியில தேடுறோமோ அப்பதான் பிரச்சனை வருது. அந்த குழந்தை பொத்துன்னு உழும். ஏன்னு அழும். அடுத்தது கொஞ்ச நேரத்திலே ஏதாவது ஒண்ணு குடுத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போயிடும். எதுவுமே மைண்ட்ல வச்சுக்கவே வச்சுக்காது. அதுதான் ஆத்ம பலமான நிலைன்றது. அந்த குழந்தை உடம்பு வேணா பலமா இல்லாம இருக்கலாம். ஆனா அதுவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். அது ஒண்ணு இருக்குது. பெரியவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அது ஆரோக்கியமா இருக்கும். பெரியவங்க ஊழ்ந்தா என்ன ஆகுறது? அது எத்தனை தடவை விழும் இல்லையா? ஒண்ணுமே ஆகாது. ஆனா வளர வளர தான் என்ன ஆகுது? ஆத்மா சக்தி இழக்குது. அது முன்ஜென்மத்திலே அது சக்தி இழந்துதான் வருது. கர்ப்பத்துல சில மேஜிக் நடக்கும். தாயின் கர்ப்பத்துல இருக்கும்போது முன் ஜென்மத்துக்கான தண்டனை எல்லாம் அங்க கொடுக்கப்படும். சோ அப்ப அது திருந்தி வெளில வரும். அப்புறம் வர்றது குப்பையான உலகம் தானே. மறுபடியும் அது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுது நரகத்துல. சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. குழந்தைங்களுக்கும் தெரியாது, தாத்தா பாட்டிக்கும் தெரியாது. கணவன் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைப்பாங்க. மனைவி கர்ப்பம் அடைவாங்க. அவ்வளவுதான். மற்றபடி காமம் அப்படின்னா என்னன்னே தெரியும். சலனம் கூட ஆக மாட்டாங்க. அவ்வளவு அழகா இருப்பாங்க. சின்ன சலனம் கூட ஆகாது. அதுதான் ஆத்ம பலம்ன்றது. எப்ப காமத்திற்கு சலனம் ஆகுறீங்களோ அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் மனம் பலகீனமா இருக்குது. உங்களை சலனம் ஆக்குறதுக்காகவே உருவாக்கி வச்சிருக்காங்க பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் எல்லாம் பாட்டு. அப்படியே லவ் சாங் லவ் பண்ணாட்டினா கூட அழுவீங்க உட்கார்ந்துட்டு. அதெல்லாம் ஆத்மா எவ்வளவு பலகீனமா இருக்குதுன்றத காட்டுது. சோ அப்ப அது எதுக்குன்னா உங்க ஆத்மா சக்தியை குறிச்சுக்கிட்டே இருக்கணும். குறிச்சுக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகும்னா ஒரு டைமுக்கு பிறகு இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவம் வரும்போது அதை தாங்க முடியாது. ஏன்னா இந்த லவ் சாங்கு அல்லது லவ் பண்றீங்க, எதிர்ப்பால் ஈர்ப்பு இங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா மனம் ஆட்டம் காணுது. இதே ஆட்டம் தான் எதிர்பாராத சம்பவம் நடக்கும் போதும் நடக்குது. ஆனா அது உங்களுக்கு பிடிக்காத சம்பவம்ன்றதுனால அந்த திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வர்றது உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குது. திரும்ப திரும்ப அந்த பொண்ணு உங்களை ஒரு வினாடி பார்த்தது அப்படின்னு நினைக்க போதை வருது. ஆனா உங்களை டார்ச்சர் பண்ணதை நினைக்க என்ன ஆகுது? டிப்ரெஷன் ஆகுது.
ஆனா நடக்கிற சம்பவம் ஒரே சம்பவம் தான். என்னது? எண்ணத்தை திரும்ப 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 உருவாக்கிட்டு இருக்கு. அதுதான் பலகீனம்ன்றது. சொர்க்கத்துல அந்த மாதிரி திரும்ப எண்ணமே வர. அது சொர்க்கம், எல்லாம் அழகா தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்கல்ல அப்படிங்கிற எண்ணம் கூட வராது. அந்த எண்ணம் கூட வராது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுதான் பலமான ஸ்டேஜ். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பலகீனமாகுறோம். அப்ப குழந்தைங்க அப்பா அம்மாவே அடிமையா இருக்கிறாங்க. டிவி, சீரியல், மொபைல் போனு. குழந்தைங்களும் சின்ன வயசுலயே ஆக்கி விட்டுறாங்க. கார்ட்டூன் கார்ட்டூன் தானே பாக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கார்ட்டூன்ல நல்லது பாக்குது, கெட்டது பாக்குது, அது அடுத்த விஷயம். ஆனால் அதுல மூழ்கி இருக்குது பாத்தீங்களா, அங்க ஆத்ம சக்தி இழந்துகிட்டே இருக்கும். வெளி உலக விஷயத்துல இருந்து அது போதை எடுக்க ட்ரை பண்ணுது. ஒரே விஷயம்தான். காமமா இருக்கட்டும், பாலியல் குற்றமா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே வெளியில இருந்து, கஞ்சாவா இருக்கட்டும், எல்லாமே வெளியில இருந்து ஆனந்தத்தை எடுக்க முயற்சி பண்றது. குழந்தைங்க பாக்குற கேம்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. நம்ம காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருப்போம். கொஞ்ச நேரம் விளையாடவும் வரும். அதுவுமே ஒரு விதத்துல அப்படிதான். நீங்க ஆனந்தமாக விளையாட போறது வேற. விளையாடுனாதான் ஆனந்தம்னு வர்றது வேற. இல்லையா? இப்ப அவங்களுக்கு வந்து குழந்தைங்க கிட்ட நீங்க செல்ல புடுங்கலாம். பைத்தியம் புடிச்சிடும். எல்லாத்தையும் தூக்கி போடலாம் செய்யுது. இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக மாறிடுறாங்க குழந்தைங்க. அப்ப இந்த குழந்தைங்கலாம் பெருசாகும்போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாம்ப சொன்ன அ சகோதரிகளுடைய உதாரணம்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஜெனரேஷன் நிலைமை என்ன ஆகும்? அப்பவே அவ்வளவு பலகீனமா இருந்தா, இப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மன ரீதியாக பாதிக்கப்படணும். அப்ப அந்த மனம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, தியானம்லாம் ஜெனரலாவே சொல்றது எதுக்குன்னா, மனம் ஒருநிலைப்படணும். படிக்க உட்கார்ந்தா மனம் வேற இடத்துக்கு போகுது. கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அப்ப ஆத்மா பலகீனமா இருக்கு. ஆத்மால தான் மனம், புத்தி இருக்கு. அப்ப அது அது ஆத்மா பலகீனமா இருக்கு. அந்த பலத்தை நிரப்புறதுக்கு இறைவன் சொல்றாரு, அந்த பலத்தில் எப்பவும் நிரம்பிய சர்வ சக்திவான் நான் ஒருவனே, என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்காரு. இத சொல்றதுக்கு தான் கடவுள் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வர்றார். காமம், கோபம், புலனின்பம் இதெல்லாம் மயங்கி கிடக்குறோம். அதுல இருந்து வெளியில எடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா அது இல்லன்னா மனிதன் செத்து போயிடுவான். அப்படி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா கறிமீனை ஏன் சாப்பிடுறோம்? ஆக்சுவலா இப்ப எல்லா நாளும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பட் முதல்ல அப்படி இருந்துச்சு. ஏன்னா, அவன் சம்பாதிக்கிறதே அதுக்குன்னு ஆயிடுச்சு. வந்த உடனே டிவி போடுறான். ஏன்னா, அங்க அவன் அவன் சந்தோஷத்தோட எந்த வேலையும் செய்யல. அந்த கடைசியில அந்த 1 மணி நேரம், 2 மணி நேரம் டிவி பார்க்குறான் பாருங்களேன், அதுக்காகவே அவன் வேலை செய்றான். தண்ணி அடிக்கிறதுக்காகவே வேலை செய்ற மாரி. பெரிய வித்தியாசம் கிடையாது. காலைல மூட்ட தூக்கி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு நைட் போனா சாராய கடையில போய் குடுத்துட்டு வரான் இல்லையா? அவனுக்கும் ஆபீஸ்ல ஜாலியா வேலை செஞ்சுட்டு வந்து டிவி, மொபைல்ன்னு நோண்டிக்கிட்டு அதுல மயங்கி கிடக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சோ அந்த மாரி மயக்கத்துக்கு போகும்பொழுது தான், திடீர்னு ஒரு எதிர்பாராத சம்பவம். சொத்து பிரச்சனையில உங்கள தூக்கி போடுறது, கள்ளத்தொடர்புல உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு துரோகம் பண்றது, அல்லது லவ்வர் துரோகம் பண்றது. இதெல்லாம் வரும்போது பயங்கரமா மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சகோதரி வந்து 9த் படிக்கும்போதே லவ் பண்ணாங்க. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் கூட. அப்ப ஃபோன்லாம் கிடையாது. 9த் படிக்கிறாங்க, 10த்தும் லவ் பண்றாங்க. வீட்டுக்கு தெரிஞ்சுச்சு. அந்த பொண்ணு முஸ்லீமு, பையன் கிறிஸ்டின். வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க வேற இடத்துக்கு இட்டு போயிட்டாங்க பொண்ண திடீர்ன்ட்டு. எங்க போச்சுன்னே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் ஃப்ரெண்ட் வந்து சொல்றான், "மச்சான் அந்த பொண்ண பார்த்தேன்டா. அது கல்யாணம் ஆயிடுச்சுடா." இவ்வளவுதான். இவரு பார்க்க கூட இல்ல அந்த பொண்ண. டக்குன்னு மென்டல் ஆயிட்டாரு. ஒரு 5, 6 வருஷத்துக்கு டிரெஸ் இல்லாமலாம் ரோட்ல சுத்திட்டு இருப்பாராம். அவருக்கு சுயநினைவு வரும்போது பார்த்தா 5 வருஷம் ஆயிடுச்சு போச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க. அது அந்த லவ் பண்றது ஏன் தப்புன்றத இப்ப புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் அது தப்பு. ஏன்னா அது சக்திய குடிச்சிடும். அப்ப ஏன் லவ் பண்றாங்க? ஏன்னா லவ் பண்ணா தான் தன்னை ஒரு ஆணாகவோ, ஒரு பெண்ணாகவோ உணர்றாங்க. முழுமையாகவே உணர்றாங்க. மற்றதை சரி ஓகே. லவ் பண்றீங்க. அது அந்த போதை கொஞ்ச நாள்ல போயிடுமே! அதை விட அழகானவங்க உங்க மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு தோணும் பொழுது, யாரோ ஆணோ, பெண்ணோ டக்குன்னு மனம் மாறிடுவாங்களே! மாறவே மாட்டாங்க. ஏன்னா, மனம் சலனமானா கூட சரி துரோகம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஆனா இன்னைக்கு வந்து அதாவது தொரத்தி தொரத்தி வெறித்தனமா லவ் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா? நீ இன்னொருத்திய லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு உன்ன தான் புடிச்சிருக்குது. அப்டின்னும்போது என்ன பண்ண முடியும்? ஒரு கம்பெனில வந்து 2 பேர் வேலை செய்றாங்க. அ ஃபிரெண்ட்ஸ் ரொம்ப குளோஸ் ஃபிரெண்ட்ஸ். அவங்களுடைய மனைவிமார்களும் அதே கம்பெனில தான் வேலை செய்றாங்க. அதுல ஒருத்தன் இறந்துடுறான். இறந்த உடனே இறந்தவனுடைய மனைவி விதவை ஆயிடுறாங்க இல்லையா?
அந்த பெண்ணு தன்னுடைய கணவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேல அவங்களுக்கு ஈர்ப்பு வந்து அது கலை தொடர்பா மாறி அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய மனைவி இருக்குது இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணியே இவங்களே சொல்றாங்க, "இதோ பாரு எனக்கு உன் புருஷனை பிடிக்கும். நீ ஏதாவது கேட்டனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு" மிரட்டுறாங்க. எப்படி இருக்குது பாத்தீங்களா? ஸோ அப்ப எல்லாருக்குள்ளயும் இந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க எவ்வளோ எச்சரிக்கையா இருப்பீங்க. ஒரு விதத்துல சட்டங்கள் வந்து ஆண்களுக்கு எதிராக இருக்கு, பெண்களுக்கு ஆதரவா இருக்குது. அது உண்மையிலே ஆண்களுக்கு நல்லது. அப்ப நீங்க எச்சரிக்கையா இருப்பீங்கல்ல. அந்த சட்டம் இல்லன்னா, அதனால வரக்கூடிய பிரச்சனை இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த காமம் இந்த மாதிரி விஷயத்துல மயங்குறதுடைய தொடர்ச்சி தான் பாத்தீங்கன்னா, மற்ற விஷயங்கள் எல்லாமே. மற்ற யூடிசிங்ல வர்றது எல்லாமே. அந்த சின்ன வயசுலயே அந்த பாட்டு கேட்டு கேம் விளையாடிலாம் இருக்கிறவங்க நல்லா பலகீனமா நீங்க போய் காலேஜுக்குள்ள என்டர் ஆகும்போது, அங்க இந்த மாதிரி ராகிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது, உங்களால தாங்க முடியல. அவனுமே வந்து மனநோயாளியாவும் இருப்பான். இதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு இறைவனுடைய நினைவுல மட்டும் இருக்க செவ்வானத்துல நட்சத்திரம் மாரி கடவுள் இருக்கார். ஆத்மா பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாரி இருக்குது. சொர்க்கத்துல எல்லோருமே தன்னை ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. தன்னை ஒளியாகி ஒளியைத்தான் பார்ப்பார்கள். அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுது. சோ அந்த உணர்வுலயே இருப்பாங்க. சோ அதே மாதிரியே நீங்க இப்ப இருங்க. ஆனா அந்த சக்தி இல்ல. அதனாலதான் இறைவன் சொல்றார், என் ஒருவனை நினைவு செய்யுங்க. சதா அவருடைய நினைவுல இருங்க. யாரை பார்த்தாலும் சிவபெருமானுடைய குழந்தையை நான் பார்க்கிறேன். என் அப்பா சிவன் வந்து என்னுடைய அப்பா. எல்லாருக்கும் அப்பா, எல்லா ஆத்மாவுக்கும். அந்த அப்பாவுடைய குழந்தை எனக்கு சகோதர ஆத்மா தானே. அது ஏதோ ஒரு மனம் பாதிக்கப்பட்டிருக்குது. அவ்வளவுதான். கடந்த காலத்துல அது ஆத்மா எப்படி இருந்துச்சு அதையும் பார்க்காதீங்க. இப்ப அது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நான் சக்தி கொடுக்கணும். சுபமான எண்ணம். அவ்வளவுதான். நிறைய வீடுகள்ல மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் பிறக்கிறாங்க இல்லையா? ரொம்ப ஆக்ரோஷமாலாம் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்பா அம்மாவால அந்த குழந்தைய அடிக்கவா முடியும்? ஏன்னா அந்த குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். அது சின்ன வயசுல இருந்து 30, 40 வயசு ஆகுற வரைக்குமே அப்படியே தான் இருக்கும். அதுக்குள்ள இவங்க இறந்துருவாங்க. அந்த ஒரு கவலை ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப திட்டுறத நீங்க உங்களால தடுக்க முடியுமா? ஏன்னா, அந்த மாரி ராகிங்கு, சீனியர்ஸ் மூலமா அல்லது யார் மூலமா உங்களுக்கு துக்கம் வர்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயோ ஏதோ செய்ததுக்கான தண்டனை தான் அது கிடைக்குது. ஆனா நீங்க அத அமைதியா ஏத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா திருப்பி அவங்கள திட்டுறீங்க அப்படின்னா, ஒரு டைம் இப்ப ஒரு பதவியில இருக்கிறீங்க, ராஜா ராணியா இருக்கிறீங்க, பணக்காரரா இருக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? திருப்பி அடிக்க முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா உங்களுக்கான தண்டனை தான் உங்கள தேடி வந்தது. பட் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாமல், நான் யார் தெரியுமான்னு காட்டும்பொழுது, அது உங்களுடைய குழந்தையாக அடுத்த ஜென்மத்துல பிறக்கும்போது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. வட்டியும் முதலுமா வந்து இருக்கும். அப்ப நம்ம செஞ்ச பாவத்துக்கு. சோ இதை நாம புரிஞ்சுக்கணும். அப்ப அவர்கள் பலகீனமாக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த கருணை பார்வை, சுப பாவனை. இன்னொன்னு கடவுளுடைய நினைவுல இருந்துட்டு அந்த ஆத்மாவை பார்க்கிறீங்க. சிவபெருமானை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இறைவன் கொடுக்கிற ஞானத்தையும் தினமும் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்கும். ஏன்னா இறைவன் யார் உடம்புல வர்றாரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா ஞானத்தை கேட்கிறவங்க பிரம்மா மூலமாக சிவனுக்கு குழந்தையானதுனால பிரம்மாவுக்கும் குழந்தைகள். பிரம்மா, குமார், குமாரிகள். பிரம்மாவின் மகன் மற்றும் மகள்கள்னு அர்த்தம். சோ பிரம்மகுமாரி சென்டர்ல வந்து முழுக்க முழுக்க இலவசமாக இறைவனுடைய ஞானம் முரளி அப்படின்னு போதிக்கப்பட்டு யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பாருங்க. சோ அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். கடவுள் இந்த ஞானத்தை கொடுப்பது எதற்குன்னா, கலியுகம் அழிந்து மீண்டும் சொர்க்கமாக இதே பூமி மாறுது. அந்த சொர்க்கத்திற்கு போவதற்கு நம்மை தயார்படுத்துறதுக்கு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் நாம இருந்தோம். ஏன்னா சொர்க்கத்தில் இருந்தவர்கள் தான் மர்ஜன்மம் எடுத்து அனைத்தையும் இழந்திருக்கிறோம். அவர்களுக்கு தான் இந்த ஞானம் பிடிக்கவும் செய்யும். இப்ப மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும். இது கலியுகம். ஒரு விதத்துல இவங்க எல்லாம் நெகட்டிவா நடந்துக்கிறது ரொம்ப நல்லது தெரியுமா? ஏன் அப்படின்னா, எல்லாரும் நல்லவங்களா இருந்துச்சுன்னா, இது நரகமாவே உங்களுக்கு அனுபவம் ஆகாதே. அப்புறம் நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்ன்ற ஆசை எப்படி வரும்? அவங்க நல்லா அடி அடின்னு அடிக்கும்போது தான் இதுல ஒரு வெறுப்பே வரும். ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வெறுப்ப வர வச்சுட்டீங்கன்னா சாமர்த்தியசாலிகள். அதுக்கு கடவுள் மேல அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கும். எனக்கு கஷ்டம் வந்தா தான் நான் நம்புவேன்னு இல்ல. சுத்தி இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிவி சீரியல தொறந்தால அப்ப தெரியல உங்களுக்கு நிறைய பேருக்கு டிவி சீரியல் ஓடும்போது கடுப்பா இருக்கும். என்னடா நெகட்டிவ் நிறைய வீட்ல அதுவே சண்டையா கூட வரும். இருந்தாலும் வேற வழி இல்லாம கம்முனு இருப்பாங்க. ஏன்னா பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள அந்த மிருக குணத்தை தூண்டணும்ல.
மனநோயாளி ஆகிட்டு இருக்கிறான். சோ அந்த மாதிரி எதனால வேணாலும் அவங்க ட்ரிகர் ஆகி மோசமா ஆகி இருப்பாங்க. சோ இதை புரிஞ்சுட்டு, நான் இறைவனின் நினைவில் என்னுடைய சகோதரனை கருணையாக பார்க்கிறேன். இன்னும் ஒரு படி மேல போய் உங்க குழந்தையா பாருங்க. அவங்க உங்களை விட வயசு பெரியவங்களா இருக்கலாம், எப்படி சம வயதா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்க குழந்தையா பாருங்க. ஏன்னா சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வந்த ஆத்மாக்கள் நாம அப்படின்னா, மற்றவர்கள் எல்லாம் நமக்கு குழந்தை தானே. நம்ம மூலமா தான் மற்றவர்களுக்கு எல்லாம் ஜென்மமே கிடைச்சிரும், நரகத்தில் வருபவர்களுக்கு எல்லாம். சோ அதனால குழந்தையா பாருங்க. ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களுடைய சொந்த குழந்தையா கூட இருந்துரும். ஏன்னா அந்த கணக்கு இருக்கும்போதுதான் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்க வரும். ஒருவேளை அது என் குழந்தையா இருந்தா, ஐயோ இப்படியாச்சே என்னுடைய குழந்தை அப்படின்ற அந்த கருணை தான் வரும். அந்த கருணை உணர்வு மட்டும் எப்பயும் இருக்கணும், இறைவனுடைய நினைவுல இருக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதனால நீங்க ஃபீல் பண்ணியும் அழக்கூடாது, அதுக்கு ஆக்ரோஷமா ஆப்போசிட் ரியாக்ஷனும் கொடுக்கக்கூடாது. மாறாக அவங்க நார்மலா இருந்தா எப்படி இருப்பாங்கன்றத நீங்க நடந்து காட்டுங்க. நடத்தையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக இல்லையா? ரொம்ப அன்பு, அதிகப்படியான அன்பா கொடுங்க. ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு மிஸ் ஆகுது இல்லையா? அப்ப அன்புனால கரையாதது எதுவும் கிடையாதுன்னு கடவுள் சொல்றார். எதுவும் நடக்கும் அன்புனால. அப்படி தொடர்ந்து நீங்க அன்பையே கொடுக்க 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 அவங்களோட நீங்க தொடர்ந்து இருக்க போறது கிடையாது. காலேஜ்னா வாழ்க்கை ஃபுல்லாவா படிச்சுட்டு இருக்க போறீங்க. அதாவது நீங்க வெளில போயிட போறீங்க. அப்போ ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க வேற இடத்துக்கு போகும்போது, மற்றவர்கள் அவங்க கிட்ட டாமினேட் பண்ணும்போது, அப்ப அவங்களுக்கு நீங்க தெய்வமா தெரியுங்க. ஆஹா, நம்ம அவ்வளோ டார்ச்சர் பண்ணுமே, அந்த சகோதரி நம்ம கிட்ட அவ்வளவு அன்பா நடந்துகிட்டாங்களே அப்படின்னு தோணும். அப்ப அவங்கள எனக்கு பிடிக்குது இல்ல, அப்ப நானும் என்னுடைய கேரக்டர் அப்படி மாத்திக்கணும் அப்படின்னு தோணும். இன்னொரு விஷயம், நீங்க அந்த மாதிரி அன்பா நடந்துகிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா ஆயிடுவாங்க. அப்ப நீங்க சொல்லலாம், பாப்பா நீ அன்பா பேசுப்பா, நீ எவ்வளவு துக்கம் கொடுக்குறன்னு உனக்கே தெரியல. யோசிப்பாங்க. அந்த நேரம் யோசிப்பாங்க. உங்களுக்கே தெரியாம தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இயேசு சொல்லுவார்ல, இவங்க என்ன பண்ணாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, மன்னிச்சிடுங்க பிதாவே. இங்க கடவுள் மன்னிக்கிறது இல்ல, நாம தான் மன்னிக்கிறோம். நம்ம மூலமா தான் கடவுள் அனைத்தையும் பண்ற, குழந்தைகள் மூலமா. அதான் பிள்ளை பிதாவை வெளிப்படுத்தினார், பிதா பிள்ளையை வெளிப்படுத்தினார்னு வரும் பைபிள்ல. அப்படி கடவுளை வெளிப்படுத்தணும். பார்த்தா கடவுளுடைய குணம் அப்படியே வெளிப்படும். அது எவ்வளவு பெரிய போதை, என்ன மாதிரி வாய்ப்பு இல்ல. நோயாளிக்கு தானே வைத்தியம் பார்க்கணும், ஆனால் நோயாளி அனுப்பி வச்சிருக்கிறார் கடவுள். அவர்களுக்கு வைத்தியத்தை எப்படி பார்க்கணும்? உங்க குணத்தின் மூலமாக மாற்றிக்காட்டு. அப்ப அவங்க எந்த அளவுக்கு கீழே இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு உங்களுடைய கவனம் எல்லாம் இறைவனிடம் மட்டும் இருக்குமே தவிர, இங்க என்ன நடக்கிறதுன்றத பற்றி உங்களுடைய கவனம் இருக்கக்கூடாது. தானாவே உங்களுக்கு தெரியும், அந்த வைப்ரேஷனை வச்சே தெரியும். அப்ப உங்க கிட்ட வந்தாலே அவர்களுடைய மனமே அப்படியே சாந்தி ஆகும். அவர்களை அறியாமல் நம்ம செய்யறது தப்புன்றத உணர ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு சக்தியை நிரப்பணும். இதுல நீங்க கவனத்தை கொடுக்கணும். மற்றபடி எதுவுமே நடக்காது எனக்கு அப்படின்னு நினைக்கிறதுதான் பாசிட்டிவ் திங்கிங் நீங்க நினைச்சீங்கன்னா, சீக்கிரமா சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க கண்டிப்பா போவீங்க. ஏன்னா கலியுகம். ஏமாற்றம் நடக்காதது அப்படின்னு யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி, அவரு ஏதோ துரோகம் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு யாரோ கேட்டார். அதுல என்னங்க நினைக்கிறது இருக்கு? துரோகம் பண்ணாட்டினா தாங்க ஆச்சரியம். அது பழகி போயிடுச்சுங்க, அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். கரெக்ட் தான் இல்லையா? சோ அதையும் மீறி அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்க பாருங்க, அங்கதான் நீங்க ஜெயிக்கிறீங்க. அவன் மாறுவான், அதாவது நம்பிக்கை வைக்கிறனா அவனை நம்பி எல்லாத்தையும் கொடுக்கறது கிடையாது, அவன் மாறுவான்னு நம்பிக்கை வைக்கிற அந்த சுப பாவனை. மற்றபடி அந்த பாதிப்பு வந்துச்சு, சரி அவனுக்கு நோய் இருக்கு, இப்ப நம்ம கொஞ்சம் விலகி இருக்கும், அவ்வளவுதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.